இன்றைய தேவ வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நேர்மையான மனம் திரும்புதல் மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், இதை இரண்டும் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய வசனம். வசனத்தின் முதல் பகுதியில் பேதுரு அவர்களை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய வசனத்தில், அதாவது 37வது வசனத்தில், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேட்ட கேள்விக்கு இது பதிலாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையில் தேவன் என்ன செய்துள்ளார் என்பதை நினைத்து பேதுரு மனதிற்கு இன்பமாக இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்காக நின்று பேசியதற்காக பேதுருவை சிலுவையில் அறையாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவையே தேவன் என்றும் மேசியா என்றும் நம்பினார்கள். வசனத்தின் அடுத்த பகுதியில் நீங்கள் மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக பேதுரு அவர்களை சில காரியங்களை செய்ய சொன்னார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் ரட்சிக்கப்பட ஏதோ செய்ய வேண்டும் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அது தானாகவே நடக்காது. நீங்கள் செய்ய ஒன்றுமில்லை. தேவன் உங்களை ரட்சித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை ரட்சிக்காவிட்டால் உங்களால் ரட்சிக்கப்பட முடியாது என்று பேதுரு கூறவில்லை. தேவன் மட்டுமே நம்மை ரட்சிக்க முடியும் என்பதே சத்தியம். ஆனால் அதை மக்கள் மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசமானது நம்மை ஞானஸ்நானத்திற்கு நேராக வழிநடத்தும். முதலாவதாக பேதுரு அவர்களிடம் சொன்னது மனம் திரும்புங்கள் என்றால். மனம் திரும்புதல் என்றால் நாம் மனம் வருந்துவது அல்ல, ஆனால் ஒருவரது மனதையும் வழிகளையும் தேவனுக்கு நேராக கொண்டு செல்வதாகும். இதற்கு முன்பாக அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்தான் என்று நினைத்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்களுடைய சிந்தனைகள் மாறி இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் மேசியா என்றும் ஏற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்புதல் என்ற வார்த்தை அநேக பிரசங்கியார் வாய்களிலும் கேட்பவர்களின் காதுகளுக்கும் ஒரு கடுமையான வார்த்தையாக தெரியும். ஆனால் சுவிசேஷத்தின் ஒரு முக்கியமான அம்சமாகும். சுவிசேஷத்தின் முதல் வார்த்தை என்றால் அது மனம் திரும்புதல் ஆகும். யோவான் ஞானஸ்நானகர் பிரசங்கிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று மத்தேயு 3:2 பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பேதுருவும் மனம் திரும்புங்கள் என்றுதான் பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதல் என்பது நாம் தேவனிடம் வருவதற்கு முன்பாக செய்ய வேண்டியது என்று எப்பொழுதும் எண்ண வேண்டாம். தேவனிடத்தில் வருவதை தான் மனம் திரும்புதல் விவரிக்கிறது. தேவன் எதிர்க்கும் காரியங்கள் செய்து கொண்டே தேவனிடத்தில் கிட்டிச் சேர முடியாது. இது ஒரு முறை மட்டும் எடுக்கும் முடிவு அல்ல. ஒரு முறை மட்டும் மனம் திரும்பினால் போதாது. ஆனால் நாம் தினமும் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அவருக்கு முன்பாக பிழையற்றவர்களாக நிற்கலாம். மனம் திரும்பு என்ற வார்த்தை பெரிய நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் கடந்து போகும் பாதையிலே தொடர வேண்டாம், நீங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள் என்பதை சொல்கிறது. மனம் திரும்புதல் என்பது இயேசு கிறிஸ்துவையே நாம் இறைவனாக கொண்டுள்ளோம் என்பதை காண்பிக்கின்றது. வசனத்தின் அடுத்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இரண்டாவதாக செய்ய வேண்டும் என்று சொன்னது இதுதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல் என்பது அவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தின் வெளிப்பாட்டையும் அவரையே முழுமையாக நம்பியிருப்பதையும் காண்பிக்கிறது. ஞானஸ்நானம் என்பது ஒரு தெளிவான அறிக்கையாகும். அன்றைய நாட்களில் யூதர்கள் பொதுவாக ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள். யூதர்களாக மாற விரும்பும் புறஜாதியர்கள் தான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யூத மக்கள் ஞானஸ்நானம் பெறுவது என்பது இயேசு கிறிஸ்துவை நாடுகிறார்கள் என்பதை பலமாக உணர்த்துகிறது. தண்ணீரில் எடுக்கும் ஞானஸ்நானம் மத மாற்றத்திற்காக எதிர்பார்க்கப்படும் ஒரு அடையாளமே தவிர அது ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்கான அளவுகோல் கிடையாது. வசனத்தின் அடுத்த பகுதியில் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலும் ஞானஸ்நானமும் நம் பாவங்களை மன்னிப்பதற்காகும்.
1 யோவான் 1:9 இருந்து தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்வதால் தேவன் அவர்கள் பாவங்களை மன்னிப்பார் என்பது உறுதியளிக்கப்படுகிறது. அது நாம் தேவனோடு வைத்திருக்கும் உறவை வலுப்படுத்துவதற்காக நம் பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. நாம் அறிக்கை செய்வதால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்மேல் இருந்த ஆக்கினியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மேலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகின்றோம். வசனத்தின் கடைசி பகுதியில் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீரின் ஞானஸ்நானம் என்பது நாம் பாவத்திலிருந்து தேவனுக்கு நேராக விசுவாசத்தின் மூலம் திரும்புவது என்று யோவான் மத்தேயு 3:11 கூறியுள்ளார். பின்பு மேசியா உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் செய்வார் என்று யோவான் அறிக்கையிடுகிறார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. அக்னியின் ஞானஸ்நானம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான சத்தியத்தையும் விவிலியத்தின் கோட்பாடுகளையும் பற்றி தெரியாதவர்களால் தேவனுக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய முடியாது. அத்தகைய மக்கள் எல்லாவிதமான கோட்பாடுகளையும் பின்பற்றி வாராவாரம் சபைக்கு சென்றும் தசமபாகம் கொடுத்தும் காணிக்கைகளையும் கொடுத்தும் பின்பு உலக வழிகளில் நடக்கிறார்கள். எப்பொழுது ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் அனைவருக்கும் சாட்சியாய் நிற்கிறார்கள். வல்லமையால் நிறைந்து மட்டுமல்ல, ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டவர்கள் சத்தியத்தை பேசி சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை வாழ்பவர்களுமாய் இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பொருட்படுத்தாது தேவனுடைய ராஜ்யத்திற்காக சத்தியத்தை பிரசங்கிப்பார்கள். இன்றைய வசனம் மனம் திரும்புதல் மற்றும் நம் நித்தியத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்காக திறவுகோலாய் இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.